பவாய நமக. ஓம் சரவண பவாய நமக. சம்போ மகாதேவன் சம்போ மகாதேவன் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை, நல்லது செய்யக்கூடியவர்களுக்கு நல்லதையும், தீவினை செய்யக்கூடியவர்களுக்கும் நல்லதை தந்து வாழ்ந்த நேரத்தில் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு கார்த்திகேயன் என்கிற அருமையான நாமத்தை விடுத்த நேரத்தில் யானைவர் முன்னே மணி வருஷவரும் பெண்ணே என்பார்கள். காலத்தை கருத்தில் கொண்டு வருகிறார் நாரதர். அவரது வருகையை சற்று எதிர்பார்ப்போமே. அந்த காலத்து நம்ம ஏரியா
அற்புதமான முறையில் எத்தனை கோவிலுக்கு எத்தனை மாந்தருக்கு எத்தனை கோவில் இருந்து என்ன பையன் உள்ளம் தானே பெருங்கோவில். ஏன்னா ஒன்றே குலம் ஒருவிலே தேவனான திருமூலர் அழகா சொல்லியிருக்கா இல்லையா? அப்படி இருக்கப்ப கோயிலுங்கிற எத்தனை இருக்கு? கோவில் இருக்கத்தான குடி விளங்கும். ஏன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆலயம் என்பது 3 ஆலயம் உண்டு. ஒரு சில நேரங்களில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது சில விஷய காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கோபுரத்துக்குள்ள மட்டும் வெளியில மட்டும் பார்த்து கும்பிடுறதுக்கான வாய்ப்பு சில பேர்த்துக்கு உள்ள யாரையும் அனுமதிக்காத காலங்கள். அவள் சில நேரத்தில் சூட்சமா சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் கோபுரம் தரிசனம் கோடி புண்ணியம். இது ஒரு சில விஷய நோக்கமாக இருந்தாலும் கூட ஏன்னா ஆன்மீகம் கலந்து விஞ்ஞானம் கலந்து தான் வாழ்க்கை இல்லையா? அப்ப கோவில் என்பது பாத்தீங்கன்னா இன்னைக்கு போற வழியில கூட 1008 கோயில் இருக்கு. அவவே நோக்கத்து கோயில் வச்சுக்கிட்டேன். எங்க இறங்கி கும்பிடுறேன், வாங்கிட்டு போய் சல்லாம் போட்டு போறேன், முத்த கொடுத்துட்டு போயிடுறேன். எதற்கு வணங்குவதற்காக இந்த 2 கைகளை படைத்திருக்கிறான். இந்த 5 கோஷங்களை இணையும் பொழுது அந்த உள்ளம் ஆகுமா? அதனால உள்ளம் பெரும் கோவில். இந்த கோயில் என்பது என்ன, ஆலயம் என்பது என்ன? முதல்ல உடம்பு தான் ஆலயமே. இந்த உடம்பு ஆலயத்தை சுத்தமா வச்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, முதல்ல உங்க அம்மாவை பார்க்காத, உங்க அப்பாவை பார்க்காத, உங்க அண்ணனை பார்க்காத, உங்க தம்பியை பார்க்காத, கூட இருக்கிற எவனையும் பார்க்காத. ஏன்னா சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரை வரைய முடியும். ஏன்னா தேவாலயம், மடாலயம், வித்யாலயம் 3 வகை ஆலயம் இருக்கு இல்லையா? முதல்ல நம்மளுடைய உடம்பு சரியா இருந்தா தான் முதல்ல மிகப்பெரிய சிறந்த நண்பன் யாரான்னா நம்மளுடைய உடம்பு தான் சிறந்த நண்பன். அதனால நாம உடம்பு சுத்தமா வச்சுக்கிட்டா அப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படலாம். எதுவுமே நாம இல்லாம பயனடைய முடியுமா? முடியாது. அதனால பெரும் கோவில் என்பது என்ன, அந்த உடம்பு இல்லையா? ஆகவே இந்த எத்தனை உடம்பு இருந்தாலும் நம்ம உடம்பு தான் முக்கியம். அதனால வந்த நாரதர் உலகத்துல யாரும் தராத வரவேற்ப இந்த விநாயகா ஒளிபெருக்கி எந்த ஒரு செரளப்பட்டி. ஆமா, அந்த செரளப்பட்டி ஒளிபெருக்கியில நமக்கு இங்கே பெரும்பாலும் செரளப்பட்டினா வேற சிலர் ஞாபகம் தான் வரும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒளிபெருக்கியில வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, வீணாகான பிரியரே, பிரியரே திரிலோக சஞ்சாரி, திரிலோக சஞ்சாரி, தேவர் குமகாரி, திரிலோக சஞ்சாரி, தேவர் குமகாரி, அதிசயமே நின்று அடையும் தம்பமணி வீணாகான பிரியரே. தாங்கள் இன்று அதிகாலை யாரை கண்டு வரக்கூடிய மார்க்கமாக ஏதேனும் செய்தி கொண்டாந்திருக்கீங்களா? அற்புதமான ஒரு வரவேற்பு. ஏன்னா வரவேற்பு ஏன்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் சுப்பிரமணியனுக்கு ஈடு கிடையாது. அழகா சொல்லியிருக்கேன். ஏன்னா காலதாமதான் காரியத்திற்கு ஏடு. ஆனா சில நேரத்துல காலதாமதான் காரியத்திற்கு ஏடாக இருக்கணும். மன மகிழ்ச்சியாக மனங்கு கலங்கடிக்கக்கூடிய திலங்களை பாடி அற்புதமாக கலங்கடித்த கந்தனுக்காக கண்டேன் ஒரு கனி. முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தங்களுடைய திருவாய் மனது அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்ற வைக்க நன்றி. அந்த நன்றியினுடைய அடிப்படையில் என் ஆறுதல் கூடிய கருத்து என்னவென்றால், மும்மூர்த்திகளை முறையோடு பார்த்து விட்டு மூத்தவன் கணபதியை தொழுது கந்தனை வணங்க வேண்டும் எண்ணம் கொண்டு ககன மார்க்கமாக புலகத்தில் வைக்க வரும் பொழுது வேள்வி மலை சாரலின் அடிவார்த்து சிற்றூர் வனத்திலே கண்டேன் ஒரு அழகிய கனி. கனியை கண்ட மாத்திரத்தில் கந்தார்ப்பணம் என்று கூறிவிட்டேன். நினைவு வந்திருக்குமே. ஆமா, வேற யாரு என்றாலே சதா ஞாபகத்துக்கு சுப்பிரமணி தானே. உண்மையாதானே? வேற யாரையும் வரப்போறா? அதிகமா யாரை நினைப்போம்னா, ஒண்ணு பாதிக்கப்பட்ட நினைப்போம், இல்லைன்னா பாதிக்க வைத்தவன நினைப்போம். கண்டிப்பா அது போல நினைத்தவரை நினைக்கணும் இல்லையா? அந்த வகையில பாதிப்பு இல்லாட்டியும் கூட எப்பொழுதும் நினைப்பாக இருக்கக்கூடிய தாங்களுக்கு அந்த கனியின் பெருமையை சொல்லுங்களேன். இதோ கூறுகிறேன். மாகரிக்கும் தேன்கதலி வல்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு புகனியை கண்டு மனம் பூரித்தேனார் கனிந்தே. மாங்கனிக்கும் தேன்கதலி வல்கணிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே. ஐயா முருகையா குமரா முருகா முருகா முருகா. அக்கணியை இக்கணமே கொய்யாமல் பெய்தடைத்துக் கொள்வீர். அக்கணி இக்கணமே கொய்யாமல் பெய்தடைத்துக் கொள்வீர் முருகா
வங்கினிக்கும் மேல் இனிக்கும். மேல இனிக்கும்னா கீழே கசக்குமான்னு கேட்டுறாதீங்க. இல்ல நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். அதாவது மூணு வகை சுவைக்கு மேலாக இனிக்கும். உலகத்திலே தேகம் அருந்தேகம், அது தேகம் கூட பெருத்தரலாமா? ஆனா சந்தேகம் பெருத்த போச்சு, பெரிய நோய்டான். ஏன்னா நோய் உலகத்திலே அழிவு. தேகம் வந்து சந்தேகம்னா அழிவுனால அர்த்தம். தேகம் சந்தனம் அழிவு தான். எண்ணங்களை பொறுத்த வாழ்க்கை. ஆமா தானங்க. ஆக அப்பேற்பட்ட மா பலா வாழை இந்த 3 கடிக்கணும் மேலான சுவை, மேலான கனி. ஏன்னா இந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாம்பழத்தை என்ன பண்ணியா, மாம்பழத்தை எடுத்தோன்னு கடிச்சு சாப்பிடலாம். இன்றைக்கும் பஞ்சாமிரதத்தை என்ன செய்யறோம்? பஞ்சாமிரத்துல மாம்பழத்தை சேர்க்க முடியுமா? அது முடியாது. அதோடைய தன்மை என்பது வேற. பலாப்பழத்தை சேர்க்க முடியுமா? ஆனா என்ன பழம் அதிகமா சேர்க்கிறோம்? அப்பாற்பட்டது வாழைப்பழம் மட்டும்தான். வாழைப்பழம் மட்டும்தான். அதனாலதான் இன்றைக்கு 3 முக்கணிகள்ல மிக முக்கியமான கனி வாழைப்பழம். ஏன்னா வாழை மிக உலகத்திலே மிக முக்கியம். வாழையடி வாழை சொல்றோம். நல்லதுக்கு வாழை, அனைத்துக்கும் வாழை தான், எல்லாத்துக்கும் மேம்படும். எனக்கு பார்த்தீங்கன்னா 40 பகுதியில் போய் என்ன பண்ணிட்டீங்க, மாம்பழத்தை பூரா கொட்டையை பொசிக்கு தள்ளிட்டீங்க வெளியில. ஒரே ஒரு இடத்துல தான் பழம் நின்றுச்சு, அதையும் அந்த ராமநாதபுரத்தில் ஒதுக்கி தள்ளிட்டீங்க. ஆமா என்ன பண்றது? என்ன ஏன்னா அந்த பஞ்சாமிரதம் முருகனுக்கு பிடிக்காத விஷயம் இந்த 2 பழமும் இல்லையா? அதனால 2 பழத்தையும் ஒதுக்கிய பிறகு இந்த வாழைப்பழத்தை என்று மக்களுக்கு என்றென்றும் வாழை. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வளரக்கூடியதுலேயே விதை இல்லாமல் வளரக்கூடியது என்ன? வாழை ஒன்று தான். வாழை ஒன்று தான். அதனாலதான் இன்றைக்கு வீடுகளில் முதல் என்ன செய்யறோம்? வாழையடி வீடு பேர் பெறுவதற்கு தானே வாழை தானே, வாழை தானே செய்யறோம். ஏன்னா வாழையாகப்பட்டது வாழையடி வாழையா வாழும் என்று சொல்றோம்னா காரணம் என்ன? அது தான் ஈரும் பொழுது இதுக்கு ஒரு கவியை உண்டு. நண்டு சிப்பி வே கதலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவளிக்கும். நான் நண்டு சிப்பி வே கதலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவளிக்கும் போடுமுனா அப்படின்னா நண்டு இருக்கு பாருங்க. நண்டாகப்பட்டது அந்த தாய் நண்டு தன்னுடைய ஆயுட்காலம் முடிவு பண்ணிச்சுங்க, தன்னுடைய குஞ்சை ஈன்று கொடுத்துட்டு பால் நண்டு என்பார். தாய் நண்டு செத்து போய், ஆமா தாய் நண்டு இறந்துரும். என்னைக்கு இது வந்து நண்டு குஞ்சு பொறிக்குதோ குஞ்சை கொடுத்துட்டு தாய் நண்டு செத்து போய் கூடு வெடிச்சு அப்படி செத்து போடும். அதே போல இந்த வாழை இருக்கு, சிப்பி இருக்கு பாருங்க. முத்து உள்ள உருக்குலையா முத்தை வெளியே விட்டு சிப்பி அதோட. ஆமா வே மூங்கில், தாய் மூங்கில் இருக்கு பாருங்களேன். பக்கம் ஈர்க்குச்சியில வெளியில விட்டப்பனால தாய் மூங்கில் பட்டு அதை பழுத்த மூங்கி. அதே மாதிரி தான் கதலி வாழை என்று குலைதல்கிறதோ அதோட பக்க கட்ட விட்டுட்டு அந்த தாய் மரம் அது தன்னுடைய வாழை. ஆமா அடுத்த கட்ட நகர்வுக்கு போனா இதாண்டா வாழ்க்கை என்பதுக்கு முன்னோடியா இருக்கிறது வாழை. அதனால வாழையடி வாழையா உங்களுக்கு மா வாழை என்று சொல்லக்கூடிய பல மூனை விட்டுட்டு வாழையடி வாழையாக வாழ்வதற்கு வாழைப்பழம் என்றும் கிடைக்கட்டும். கனியுடைய சாக்கியத்தை கேட்கலாம். வாழை பலம் இல்லாத கொடுங்க. வாழைப்பழத்தை அருந்தினால் மட்டும்தான் இலகுவாக போகும். ஏன்னா மலைச்சிக்கல் பல சிக்கல் உருவாக்கு. ஆகவே சாக்கமனே முடிகே சாக்கமன முடிகே கமா பாடி சாக்கமன முடிகே சாக்கமன முடிகே மார்க்கத்திலே கண்டு பர்மணி மார்க்கத்திலே கண்டு காணி தனி குற்ற சாட்சமல்ல ஒடிகே 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 சுமைதரும் தேங்கனிகே சுனா செவி மூக்கு என்று சொல்லக்கூடிய மெய்வாய் கண் மூக்கு செவி சொல்லக்கூடிய 5 புலன்களுக்கு அது சுவை தரும். 5 கண் கிடைக்குமா? 5 தருமா? 5 தரும். உங்க நெஞ்சுக்கு தரும். உங்க பார்த்து பெரும்பாலும் அப்பப்ப சில விஷயங்களை முழுங்க வேண்டியிருக்கு. பார்த்து முழுங்க. சில நேரத்துல வந்து தணிக்கையில் கொடுத்தோம்னா சிக்கலாயிரும் இல்லையா? அதனால எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது எல்லாம் விக்குனா தண்ணி குடிச்சு உள்ள இறக்கிறான். நல்லா ஒரு புரிஞ்சுக்கு. எல்லாம் நம்ம திங்கிற பண்டங்கள் இருக்கு இல்லையா, எதை விற்கினாலும் தண்ணியை குடிச்சு சாப்பிட்டு சமாளிச்சிடலாம், பொழைச்சிடலாம். ஆனால் தண்ணியே விற்கிச்சுன்னு வச்சுங்க செருகள், அதான் சொல்லுவா செருகள் ஆகப்பட்டது. அதோட கோயிந்தா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் பார்த்து நல்லா சாப்பிடுவேன், அதனாலதான் நல்ல வயிறு நிறைய தின்னுட்டு தூங்குவேன். அதை நின்று மூச்சு முட்டல் ஏற்பட்ட என்னாக நின்று நீர் அருந்தாதே, தண்ணி குடிக்கூடாது. இன்னைக்கு உட்கார்ந்துதான் தண்ணீரே அருந்தணுமா? இப்படி சில விஷயங்கள் இருக்குது. இருக்கட்டும்.
அந்த தண்ணீரை எப்படி உட்காந்து சாப்பிடணும். ஆமா, அதனால ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிடுறீங்களோ? அதான் உண்மை. வாடானாலும் வர்றதே இல்லை, சாப்பிட்ட பிறகுதான் வர்றது. அப்படித்தானே இருக்காங்க. அப்படி இந்த கனி நீரின்றி அமையாது உலகம் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கண்டானே வள்ளுவன். மொத்தத்திலே வாழ்க்கையில நீர் இல்லாம வாழ்க்கை கிடையாது. இந்த மழையை பத்தி விரும்புற முறை எப்படி குடிக்கணும் தெரியுமா? உண்மையான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மழையை விரும்புறதே யாரு? நம்ம தான். ஆமா, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றது நம்ம நாடகாரன். அதே நேரத்தில் நீரை கறிக்கு மோரை பெருக்கி குடிக்கணும். ஒரு 10 தூத்த விழுவட்டும், ஐயோ ஐயோன்னு அலறி அடிச்சு ஓடுறவன் நம்ம தான். எவ்வளவு கொடுமையா வெயில் அடிச்சாலும் தாங்கிடுவேன். ஆமா, அப்ப பூரா என்ன கெட்டது பூரா தாங்குற உள்ள மழை பெய்ய வேண்டாம் வேண்டவே 2 பேரு. ஒன்னு நாடகம் வைக்க போறப்ப நாடக நடிகை என்ன செய்வேன், இன்னைக்கு அதான் ஆண்டவனு நாடகம், இன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு. இன்னொன்னு இந்த கிரிக்கெட் விளையாடுறான் பாத்தீங்களா? ஆமா, அது ஐபிஎல் அங்க நினைப்பேன் நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆள். ஆமா, அப்ப என்ன பண்ணுவான் அவன்? அதை மட்டும் சொல்லாதீங்க, சொல்றீங்க என்ன பண்ற? எல்லா இடங்கள்லயுமே வந்து போயிருக்கு இல்லையா? ஆக இந்த கனியினுடைய பட்சிகளை இந்நேரம் பட்சிகள் கண்டாய் நாரதரே நாரதரே பட்சிகள் கண்டாய் நாரதரே நாரதரே இன்றி மெய்யோடு நீ கொண்டு போனாள் ஐயனை நீ காணல ஐயனை நீ காணல ஐயப்பா சுவாமி ஐயப்பா சொல்லுங்க ஐயப்பா சரணம் ஐயப்பா. பட்சிகள் கண்டாய் என்னிடம் அதை வென்று பட்சித்திடாதோ சொல்லி பட்சித்திடாதோ சொல்லி அங்கு இங்கு என்று அலைந்து தெரிந்த பேரும் எங்கெல்லாம் தேடுவதோ எளிமையும் குமராவன் அருள்வேணி தினமும் நான் எங்கெல்லாம் தேடுவதோ காலையிலும் கதிரில் காட்சி தெரியுது கடலையில் மகிழ்ந்து நடனம் புரியுது கலையாகுது கதியாகுது நிலையாகுது காலையிலும் கதிரில் காட்சி தெரியுது பச்சைகள் கண்டால் பருந்தோடுமாகையால் பச்சைகள் கண்டால் பருந்தோடுமாகையால் பச்சமோடனே செல்வே முருகா பச்சமோடனே செல்வே செல்வே செல்வி செல்வி. தாங்கள் கண்டு வந்தது கனி அல்ல, கண்ணியத்தானையா பார்த்தேன். கண்ணி அவ்வளவுதான். ஏன்னா சிலையடையா பேசக்கூடிய வாய்ப்பு தாங்களுக்கு மட்டும் உண்டு என்று நான் அறிந்திருக்கேன். அந்த வகையில கண்ணி என்றால் அற்புதமான கனி. நல்லா இருக்காளா? நல்லா இருக்க. சுந்தரவள்ளி கனியார் பார்த்த கண்ணி தானே அது? அதான் உண்மை. வள்ளியை பார்த்தேன். மனம் முடிக்க வேண்டும். காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆத்தாடி ரொம்ப வேகமான ஆளா இருப்பார் உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, ஏன்னா மூர்த்தி சிறுதா இருந்தாலும் கீர்த்தி பெருசா. ஒரு விஷயம் மனம் முடிக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்ப கண்ணின்ட்டீங்க. என்ன போகணுமா இல்லையா? என்ன பெண்ணுனா பேயும் இறங்கு, பேஞ்சா இறங்கத்தை செய்யல. ஒரு நேரத்துல பெண்ணுனா பேயும் இறங்கு. அப்போ இப்ப பெண்ணுனா பேயும் கிறங்குது. ஆத்தாடி வந்திருக்கிறது பொம்பளடான்னு திருச்சி ஓட வேண்டிய இறங்குது இப்ப இருக்கட்டும். ஆக அவளை காணக்கூடிய அடையக்கூடிய மார்க்கத்தை விட்டும் கண்டேன், பார்த்தேன். இப்படித்தான் போக வேண்டும் என்று. ஆனா இப்படி அல்ல, உருவத்தை மாற்றுங்க. கருமாரி மகன் உருமாற வேண்டும். காரியம் கைவிடுவதற்காக
அப்படி ஒரு வசிக்கும்படி வேண்டுபவர்களும் அதற்காக தாங்கள் ஒரு வேடனாக உருவெடுத்து ஒரு மானியத்தை தேடி செல்வது சென்று காதல் வழக்குகள் புரிந்து திருமண குலத்தை காட்ட வேண்டும். ஏன்னா இடத்திற்கு இடம் மாற்றி இல்லையா? அப்ப நான் வேடனாக சென்று அவளிடத்திலே வாதங்கள் செய்து திருமண கோலத்துல காலையில வருவீங்களா? கண்டிப்பா. எப்படி வருவீங்க? என்னமோ தேட கிடைக்காத தெரியுமா மாரியம்மா வாசல்ல வழி பிள்ளையாரு இருக்கார் இல்லையா? எடுத்து வந்துருவீங்களோ? கடத்தாங்க எடுத்து வழி பிள்ளையார் கொடுத்த கதையா? அது நிறைய பேர் கொண்டாந்து வந்துரு. நிறைய வேலை அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அடுத்தவன் பேரை சொல்லிட்டு நான் தானே செஞ்சேன் நான் செஞ்சேன் என்ன பண்றது? ஓடிட்டு இருக்கட்டும். ஏன்னா ஓடு வரை ஓடும், ஒரு நாளைக்கு உட்கார்ந்து வரையாட்டும். ஆமா உண்டலையா? ஆகவே நல்லது நடக்கட்டும். தாங்கள் சொன்னபடி காலையில நீங்க வரும்பொழுது அவ்வாறு வரும்பொழுது இந்த மக்களுடைய புகழ் மாலை மாலை மாற்றுவதற்கு பூமாலை உங்களை புறவையில் பாமாலையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏற்றுக்கொள்கிறேன். வரட்டுமா? பாருங்கள் அன்பு சார்ந்த பெரியவர்களே, உண்மையிலேயே அந்த ஒரு இவ்வளவு பணி நல்ல இந்த நேரத்துல பணியிலே உட்கார்ந்துருக்கீங்க பத்திலா, முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா காலத்தை கருத்து கொண்டு ரொம்ப நன்றி. நீங்க பணி செய்யணும்ல. ஆமா, பணி செய்யறதுக்காக உங்களுக்கு என் வாய்ப்பை கொடுத்து அப்படியே எல்லாம் உட்கார்ந்துருங்க. இந்த பகுதிக்கு முதலாக வந்திருக்கிற எனக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் கேட்டுக்கிறேன். நல்லது நல்லது. வாருங்கள் 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 பாத்தீங்களா? கந்தனின் காதல் திருமணத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்கு அளித்திருக்கிறான். ஆக அந்த இறைவனுடைய பங்களிப்பு உன்னோடு நான் என்னோடு நான் என்று ஐக்கியமான முறையிலே, ஏன்னா கடவுளுக்கே கல்யாணம் பண்ணக்கூடிய வாக்கியம் நமக்கு யாருக்கு கிடைக்கும்? அதனாலே ஏன்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கலாக சொல்றாங்க. மனது தானே வீடு. அந்த வீடு எங்கே இருக்கிறது? தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன சொந்த வீடு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு. ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் இல்லை, நீ வந்த கதை இல்லை. வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லையில் பிள்ளைகளை கேட்டு பிறந்தானா. தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொண்டால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் எங்கச்சி. ஆதி வீடு அந்தம் காடு இது நான் என்று அடியே நீ என்ன ஞான பெண்ணே. வாழ்வின் பொருள் இல்லை, நீ வந்த கதை அல்ல. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. பெருங்கோவில் இதில் என்ன அபிஷேகம், மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம். பெருங்கோவில் இதில் என்ன அபிஷேகம், மனமெங்கும் தெருக்கூத்து
நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வென்று காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். ஊட்டை திறந்து விட்டால் அந்த குருவி மறந்து
எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்பார்கள். அந்த வகையில் அற்புதமான இடம், அற்புதமான இடத்துல இதெல்லவோ இடம். இப்பேற்பட்ட வனத்தை பார்க்கிற பொழுது என் மனம் இங்கே ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால நாரத சொன்ன இடம் இதுவாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். இதுதானே? இதைத்தான் நினைக்கணும். நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கு. அழகு இல்லைனா கூட உன்னை போன்ற ஒரு அழகு இல்லைன்னு சொல்லாம இதுதான் அழகுன்னு சொன்னோம்னு வச்சுக்கவே வாழ்க்கையில சிறப்பு இருக்கும். அப்பேற்பட்ட இடத்தை பார்க்கிற பொழுது இந்த இடத்தினுடைய தன்மையை பார்த்தால் ஆஹா, ஆமா, அருமை. அப்படியே 10 பாட்டா, 8 தொகை கலித்தொகை எல்லா பாட்டையும் பாடிடுவோம். நல்ல நல்ல இடம் பார்த்து நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்னும் நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும், பெரியவர்கள் ஆக்கணும். வளர்க்கணும். எதை வளர்த்துக்கணும்? பிரச்சனையா கிடையாது. அன்பை வளர்க்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும், உறவுகளை வளர்க்கணும், பாசத்தை வளர்க்கணும். மேடையில் மட்டும் பேசுவோம். இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை வளர்க்கிற நாம ஒற்றுமையா இருக்கிறோமா? இல்ல, எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்துறோமே. நாம ஒற்றுமையா இருக்கிறோமா? இருக்க முடியுதா? இல்ல, இருக்கத்தான் விட்டுறாங்களா? ஆக ஏன்னா சண்டை ஒண்ணு பக்கத்து வீட்டுக்கு வரங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன சண்டை? கோழி சண்டை. இல்லைன்னா ஓன் தண்ணி என்கிட்ட வந்துருச்சு கழுவி ஊத்துற சண்டை. ஒரே ஒரு விஷயம்,
மகன் எவ்வளவு பெரிய செல்வாக்கில் இருந்தாலும் காப்பாத்துறவன் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் தான். அதனால தயவு செய்து யார் வீட்டில் வேணா சண்டை போடுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் சண்டை போடாதீங்க. 4 வீடு தள்ளி சண்டை போடுங்க. ஆமா, அங்க போயிட்டா தெரியாது. நெஞ்சு வலின்னு வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற ராமசாமி நான் இருக்கட்டான்னு தூக்கிட்டு போவேன். இல்லைன்னு வச்சுக்க, நான் நினைச்சேன்டா நெஞ்சு வலி வந்து முடிச்சிருவேன் நினைப்பேன். ஆகவே உறவுகளை பக்கத்து வீட்டில் வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் சொல்ற உறவு பக்கத்துல எந்த பிரச்சனை இல்லாத அன்பை வளர்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, வேற உறவு வளர்த்தீங்கன்னா வேற மாதிரி போயிடும். ஆகவே உறவுகளை என்றும் கை கொடுப்போம் சொல்லி இந்த இடத்தை பார்க்கிற பொழுது இந்த நாதஸ்வர ஓசைகளை இந்த பெண்மணியை பார்க்கிற பொழுது நிலவு இந்த இடத்துல அற்புதமான இடம் அல்லவா? ஆமா, இந்த இடத்துல எதுன்னு கேட்கிறதா சப்தம் பாத்தியா? எல்லாமே உள்ளடங்கி போச்சு. ஏன்னா உள் வாங்குறதும் வெளி வாங்குறதும் எல்லாம் அந்த விநாயகா கையில் இருக்கு. ஆகவே இந்த விநாயகா இன்னைக்கு உள் வாங்க வைத்த காரணத்தினால நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ உறவும் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக உறவும் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு கனையாக ஓரொடுக்க பிறந்து விடும் குருநகையின் முன்னத்தில் குழி விழுந்த கள்ளத்தில் குருநகையின் உள்ளத்தில் குழி விழுந்த கள்ளத்தில் தேச்சுமையை தான் குளித்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி நிலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ பவிழும் என்ன விரண்டகமும் பசுங்களில் போல் வளைகரமும் பவளமென விரண்டகமும் பசுந்தளி போல் வளைகரமும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியும் தேன்கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ நாள்களில் சங்காக மேகங்களுக்கு அமைந்தவளோ ஆழ்கடலில் சங்காக மேகங்களுக்கு அமைந்தவளோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ சந்தனத்தின் முகம் எடுத்து பொன்பகத்தில் வாட்டி வைத்து மேலுடம்பை எண்ணவே பொன்பகத்தில் வாய்த்து வைத்து பெண்ணுடலை எண்ணவே மடல் வாழை தொட இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை தொட இருக்க
நன்றி. புத்தமிழர்கள் புன்னகையில் உன் புதுமை அழகு புத்திருக்கும் வார்த்திடு மொழியில் ஒற்ற நிலா அதில் வந்து தோன்றும் உன்முகம் என்பார்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது கடல் அலையே கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் எந்த கண்ணிகளை கடலலை கால்களை கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் எந்த கண்ணிகளை கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை காதில் இன்னும் ஒரு ஆலமரம் கருகிய போவது நியாயமில்லை. காதில் இன்னும் ஒரு ஆலமரம் கருகிய போவது நியாயமில்லை. ஏங்கிய கேட்கிறேன் கோடி முறை ஏனென்று கேட்கிறேன் கோடி முறை நான் ஏங்கிய கேட்கிறேன் கோடி முறை ஏனடி நமக்குள்ள வைக்கிறேன் கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பை தந்து ஊதட்டில் மட்டும் ஏன் உப்பை தந்தாய். உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பை தந்து ஊதட்டில் மட்டும் ஏன் உப்பை தந்தாய். தேசுவை கூறிடும் ஓர் கவிதை நீ சுந்தரி ஒரு கவிதை கடலலை காதலை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் எந்த கண்ணிகளை கடலலை காதலை செங்கல் சிறு வயதில் எனக்கோ காக்கா காக்கா நோக்கரியும் கொக்கு தொப்பரியும்னா என்ன காரணம் தெரியுமா? இந்த காக்கா என்ன செய்யும்னா நம்ம கல்லை எடுத்து எரிய போறோங்கிற நோக்கம் யாருக்கு தெரியும்? காகத்துக்கு தெரியும். கல்ல விட்டு எரிய போறாங்க. ஆமா. இந்த கொக்கு என்ன அறியும்? தொப்பரியும். தொப்பு சில பேர் தொக்கும்பா, தொப்பு கிடையாது தொப்பு. ஏன்னா இந்த மீன் காத்திருக்குமா, இந்த கொக்கு எதுக்கு காத்திருக்கும்? மீன் வரவனையும் காத்திருக்குமா, தனக்கான வாழ்க்கையை காக்குறப்ப சரியான நேரத்தில் பிடிச்சிக்குமா. அதே மாதிரி சரியான நேரத்தில் பிடிச்சிய பத்தியா மாப்பிள்ள எப்பயுமே யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. ஆமா. மனசு கொற்ற புண்படக்கூடாது. கொற்ற பண்ணிக்கு பாவம் ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, இவ்வளவு சிரமத்தில் உட்கார்ந்து பாக்குறாங்க பத்தியா, அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க ஏன் உட்காந்துருக்காங்க? எதற்கு? காசு போச்சுன்னு உட்காந்துருக்காங்களா? இன்னும் இங்க எப்பத்தான் போவாங்கன்னு உட்காந்துருக்காங்க. நான் பெரும்பாலும் எண்ணி பாக்குறாரு. சரி மாப்பிள்ள, நான் எண்ணி பாக்குறேன். நீங்க விரட்டுங்க, முடிந்த அளவுக்கு எண்ணி செய்வோமா அப்படின்னு பாக்குறேன். இப்ப விரட்டுற மாதிரி விரட்டுங்க, வர்றதை பிடிங்க. பாத்துருவோமா? போகுது பார். வளைக்கிற தொப்பிய மான்களே ஒரு மான் வர கண்டிரோனீங்களே, வளைப்பிற மான்களே ஒரு மான் வர கண்டிர நீங்களே, வளைக்கிற தொப்பிய மான்களே ஒரு மான் வர கண்டிர நீங்களே, வளைக்கு தொப்பிய வளைக்கு தொப்பிய வளைக்கு வளைக்கு தொப்பி வளைக்கிற தொப்பிய மான்களே ஒரு மான் வர கண்டிரோ நீங்களே. இருக்கு. ஹலோ, மன தேடி வந்தவரே மாப்பிள்ள சிங்கம். மன தேடி வந்தவரே மாப்பிள்ள சிங்கம். மன யார போல இருக்காதீங்க மாப்பிள்ள சிங்கம். மன தேடி வந்தவரே
முருகா வேலவா பழனி ஆண்டவா சண்முகடா இன்னவளே அடி இன்னவளே 5000 ரூபா இதயத்தை தொலைத்து விட்டேன். பாட்டை இனிமே நீங்க பாடக்கூடாது, நாங்க தான் பாடணும். இந்த இடம் அது தொலைந்த இடம் வந்து இடத்தையும் மறந்து விட்டேன். மூளையை கலக்கிட்டாங்க அடிச்சு. பள்ளி கொடுத்தாச்சு மகராசேப்பா. ஒன்னதான் பனிக்கு நல்லா சொட்டு போட்டு வந்திருக்கிறீங்களே. ஒன்னைத்தான் தேடி வந்தேன். இல்ல கொடுத்து வச்சா சொல்றத விட ஒருட்டி சொல்லிட்டா வேலை முடிஞ்சுச்சு. 9:10 வண்டியை விட்டு இறங்கினேன், அப்படியே கூட்டிட்டு போய் சாமி கொடுத்து வச்ச மகராசே. அது என்னமோ தெரியல, மணிமேகலை வந்து எப்படின்னா நேஷனல் பேங்க் வர்றாள் பூரா அந்த கிட்ட தான். கண்மையா இருந்தாலும் சரி, பெண் கேட்க இருந்தாலும் சரி. மாப்பிள உன் தங்கச்சி பேசக்கூடாது. இதுவா? ஆமா உன் தங்கச்சி. ஆனா சரியான அழுப்பா தங்கச்சி. இன்னும் நீ போய் படுக்கல. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே, இவ்வளவு நேரம் நான் கட்டி பிடிச்சது ஒருத்தர் வந்து கட்டி பிடிக்கிறேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. ஆனா நீ கட்டி பிடிக்க முடியாது. பாப்பா உள்ள ஏற்கனவே ஆள் இருக்கீங்க, வாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே தங்கச்சியை கூட்டிட்டு போற முதல் நீயாத்தான் இருப்ப. உன் தங்கச்சி தானே மாப்பிள? இது உங்க தங்கச்சி. அவசரப்பட்டு சில விஷயங்களை பண்ணிடுறது. பரவாயில்ல, கழுவிக்கலாம். இருந்தாலும் தங்கச்சிக்காக மலர்களை பாருங்க. மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்திளி வண்ணமே வந்து வழிந்தும் வழிச்சு விழிந்தும் விழியாத காலை பொழுதாக இளைந்த தமிழ் மன்றமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி விழுந்த இளம் தென்றலே மலர் பொதிகை மலர் தூவி மதுரை நகர்கொள் பொழிந்த தமிழ் மன்றமே. அதே நல்ல மியூசிக்கா மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த தமிழ் வண்ணமே நதியில் விளையாடி ஒடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை கொண்டு விளைந்த கவியல்லவே. யானை படை கொண்டு சேனை பலவேறு ஆள பிறந்தாளம்மா புவி ஆள பிறந்தாளம்மா அத்தை மகனை மனம் கொண்டு இளமை வழிகள் ஆள பிறந்தாயிடா வாழ பிறந்தாயிடம் அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. கடிகாரம் வைரமணியாவும் தந்தை மனம் பேசுவார் தந்தை மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தள்ளி சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலர் தூவி மதுரை நகர்கொள் மொழிந்த தமிழ் வண்ணமே
பாடுகிறாரு. தங்கச்சி ஆனா எங்க போனாலும் கடைசியில என்கிட்டயே வந்துடுறேன். உலகத்திலேயே மிக முக்கியமான பாசம் தங்கச்சி தான். நீ நன்னா இருக்கணும், இந்த தோடு வேணும்னு கேக்குறேன். ரொம்ப பேஷா இருக்கணும். தங்கச்சி மாப்பிள்ள உண்மையை சொல்லிட்டேன், உன் தங்கச்சியை வர சொல்றா. ஆடி முழுதும் மலை அடிக்குதடி ராசி வெள்ள வெளிய வெளிய அலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி ஒரு நினைவு வந்து மனதில் என்று குரல் கொடுக்குதடி அம்மம்மம்மா 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 ஆடி முழுதும் நடைய நடைய மழை அடிக்குதடி ராசி வெள்ள வெளிய வெளிய அலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி ஒரு நினைவு வந்து மனதில் என்று குரல் கொடுக்குதடி புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலர புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலர தன்னிடம் கருதாத தலைவாணி வாழ்க பொன்னை போல் உடல் கொண்ட அழகே நீ வளர்க பொங்குது பொங்குது இன்ப கனவுகள் சொல்லுது சொல்லுது அன்பு கவிதைகளோ ஆடி முழுதும் நடைய நடைய மழை அடிக்குதடி நெஞ்சுள்ளாசி வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி ஒரு நினைவு வந்து மனதில் என்று குரல் கொடுக்குதடி கண்ணும் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோள்களில் சேர்க்க கண்ணும் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோள்களில் சேர்க்க கண்ணும் பொன்னூஞ்சல் மன்னவன் நாட நெஞ்சும் பூமஞ்சும் தேன் வழிந்தோட பொங்குது பொங்குது இன்ப கனவுகள் சொல்லுது சொல்லுது அன்பு கவிதைகள் ஆடி முழுதும் நடைய நடைய மலை அடிக்குதடி ராசி வெள்ள வழிய வழிய அலை நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குதடி அம்மம்மம்மா 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 அண்ணே போச்சு கீழே உழுவ போகுது. என்னாச்சு ஆர்வ கோளாறுல குதிச்சு விட்டு காலில் போட்டு நகர்றாங்க. எதுக்கு நான் கூப்பிட்டேன் என்னண்ணா பைத்தியம் என்னண்ணா நான் போறேன் போகக்கூடாது, வந்துட்டல. நம்ம இடத்துக்கு வேடுவர் சிங்கார வேலன் வந்திருக்காருமா. வேடுவர் சிங்கார வேலன் பேரு சிங்கார வேலன். வாங்குற சிங்காரம் பூரா ஓசி. எதுக்கு வந்தாரு மானத்துக்கு வந்திருக்காரு. என்னத்த பிடிக்க வந்தாரா ஆமா சொல்லுண்ணே எதுக்கு வந்தாரு வேடுவர் மானை தேடி வந்திருக்காரு. மான தேடி வந்தாரு தேடி வந்த மான நீ பாத்தியா பார்த்துருந்தா கையில பிடிச்சி கொடுத்துருக்க மாட்டேனா? நீ பாத்தியாமா நானும் பார்க்கலாம் வாங்க போவோம் வரக்கூடாது. என்ன அவர் எங்க வராரு அவர் அப்படித்தான் பேக் தூக்கிட்டு போகணும் இல்லையா? வந்த வேடுவருக்கு வரவேற்பு கொடுத்து சாட்டு நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா கொடுத்துட்டா. வாருங்கள் வேடுவர் வருக வருக நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் விளையாடுத்து விளையாடும் வேடுவ குலத்தவரே வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம குணத்தவரே வருக வருக வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சு உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே அழகான பேச்சு, அற்புதமான பேச்சு, இதுவரை யாரும் பேசிடாத அற்புதமான வரவேற்பு. ஏன்னா உலகத்துல சுருங்க சொல்லி விளங்க விடான்னா எப்பொழுதுமே என்ன இருக்கணுமா, சுருக்கத்தில் தான் பெருக்க இருக்கணுமா. வந்து வரத்தை சொல்றேன் நான் எங்க தெரியுமா, திருப்பத்தில வெள்ளிமலை வெளியும்ல அற்புதமான ஒரு மானை தேடி வந்தேன். வந்த மான் உள்ள இருக்கு. அந்த மானுடைய பெருமையை சொல்ற விஷயத்துல அத்தோட ஏற்படுச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா வெத வெதத்தேன் ஆத்தோட ஏற்படுச்சு தன்னாடி நாடே ஒரு அழகு சம்பா வித விதைச்சு தில்லேலேலேலோ. அத்தோட ஏற்படுச்சு வெள்ளிமலை ஓரத்திலே கண்ட ஒரு மானு அந்த அழகு மான பிடிப்பதற்கு வந்த இங்கே நானே அழகு மானை பிடிப்பதற்கு வந்தனே நானே. உங்க வனத்துக்குள்ளதான் வந்தது பார்மான
சுட்டவடு இருக்குல்லையா எப்பொழுதுமே சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கா இல்லையா? இருக்கு. அதான் கேட்டேன். மேடுனா மேடுனா பல்ல இன்பம்னா துன்பம் நல்லதுனா கெட்டது இப்படி இரண்டரை கலந்தது ஆமா வாழ்க்கை. வாழ்க்கை ரெண்டும் கலந்தது நல்லா இருக்கும் இல்லையா? உங்க பேர் என்ன? என் பேரு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கந்த விடுவேன். ஐயப்பா நான் ஒழுங்கா பேசினாலே ஒழுங்கா பேச மாட்டேன். நீங்க ஏடா கூடமா பேசினா அப்புறம் அதை விட ஏடா கூடமா பேசுவேன். அப்படி பேசினா எனக்கு பிடிக்கும். ஏன் அங்க பேச நல்லா இருக்காதா? எந்த மணிக்கு இல்லையா? போங்க அப்படி. ஏற்கனவே பாதிப்புல இருக்கேன். உங்க பேரு? கந்த விடுவேன். அத பூதியாக்கி விடுங்கண்ணே. உங்க பேரு? கந்த விடுவேன். தாயார் பேர்? சடைச்சி. தந்தை பேர்? சடைங்க. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து. உங்க நாடு எது? நாடு சொந்த நாடு. சொந்த நாடு எந்த நாடு? என் நாடு தான். சொந்த நாடு தான் எதுங்க? சொந்த நாடு தான். ஐயோ அப்பா உங்ககிட்ட எனக்கு கோபமே வர மாட்டேங்குது. இந்த நாடு தான். என்ன கோபம் வரக்கூடாது. சுயநலமா பொதுநலமா என்ன எது பிடிக்கும் உங்களுக்கு? உங்க நாடு எது? உங்களுக்கு பொதுநலமா உங்க நாடு எது? இந்த நாடு தான். இந்த நாடுனா நாட்டோட பேர் என்ன? இந்த நாட்டு திராவிட நாடு. திராவிட நாடு. திராவிட நாட்டில் நான் எந்த புண்ணியமா கூட்டிட்டு வந்தது? இந்த புண்ணிய மணிவண்ணே நீங்க தானே. ஆமா. உங்களுக்கு எந்த நாடு? இந்த இடத்துல மாத்திருக்கேன். தொண்டை நாடு. வெள்ளிமலையில இருந்து. சரிங்க, வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கீங்க. மானை எங்க பாத்தீங்க? மலையில இங்க பக்கத்துல தான். இங்க ஒரு இங்க தான். எதுக்காச்சும் ஒழுங்கா பதில் சொல்றீங்களா? நான் உண்மையை தான் சொல்லுவேன். இங்க தான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? இந்த இடத்தோட பேர் என்ன? இந்த இடம் என்ன? வெள்ளிமலை சாரல். வேள்விமலை சாரல். கையில என்ன வச்சிருக்கீங்க? கைன கண. அது எதுக்கு பயன்படுது? இது எல்லாத்துக்கும் பயன்படும். எல்லாத்துக்கும் நான் சமைக்கலாமா? அதாச்சு செய்யலாமே. நினைத்த மாத்திரத்தை நான் என்ன நினைக்கிறேனோ அது நீ விரும்பினா கூட உனக்கு செய்வேன். அதனால சுயநலம் கலந்த பொதுநலமா இருக்கணும்னு நினைப்பேன். உனக்கு பொதுநலம் முக்கியமா சுயநலம் முக்கியமா? சரி, அதை வச்சே மான பிடிச்சிக்கலாமே. ஏன் பிடிக்கல? எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காத்து வா. இவ்வளவு பேசவே கூடாது. இவ்வளவு பேசுற ஆண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஒரு விஷயத்துல உங்களுக்கு நான் பேசுறதுக்கு ஆமா போடுற ஆண்களை கண்டா தான் எனக்கு பிடிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்காது. சாக போற காலத்துல கூட கடைசில என்ன செய்வாங்க? தொண பேசணும். ஆமா, தொண ஏன் பேசணும்? பேசுறா மட்டும் போதாது. ஒரு விஷயம் கேளுமா? தொண ஏன் பேசணும் தெரியுமா? தொண பேசி இருந்தா தான் இந்த இதய வேலை செய்யுமா? அப்ப இதே வேலை செய்யும் போது பேசிட்டே அதுக்கு இருக்க கூடாதுல. பேச வேண்டிய இடத்துல பேசுறது என்ன பேசுறோம்ன்றது ரொம்ப முக்கியம். சொல்லுக சொல்லி பிரித்தோர் சொல்லி வெல்லும் சொல்லி என்பே இருந்தேன். அப்ப நீங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்ல போறோம் அப்படினா அத வெல்லக்கூடிய சொல்லி யாருமே சொல்ல கூடாது. அப்படின்னு அறிந்ததுக்கு அப்புறம் தான் அத பேசணுமா. எதனாலும் பேச்சின்னு பேசணும்னு வெச்சுக்கங்களே, சித்தம் போக்கு ஜீவன் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்க அதையும் அறிவோம். நாங்க பேச வேண்டிய ஒரு விஷயம் இல்லமா. இருமா, பெரிய தமிழ் புலவர் நக்கீரரு. பெரிய நீங்க ஆத்தா, நீங்க பெரிய வந்து வாங்க இருளப்பா வாங்க. இன்னைக்கு நீங்க மான புடிக்கிறீங்களா? நான் விடிய வைக்காம விடவே மாட்டேன். வாங்க பாப்போம். நீ சொன்னாலும் சொல்லாட்டி விடிய பாப்போம். கையில என்ன வச்சிருக்கீங்க? அது பேர் என்ன? முத சிலிமுகம். அது எதுக்கு பயன்படுது? நான் நினைச்ச மாத்திரத்துல அனைத்தையும் அத வச்சு ஏன் மான பிடிக்கல? என்ன பொறுத்தவரை என்னன்னா காத்திருக்கணும். காத்திருக்கிறதுல சுகம் இருக்குன்னா என்ன? காத்திருக்கிறதுல சுகம் இருக்கு. நேரம் வரும்போது பிடிப்பேன். ரொம்ப நேரம் ஆகுது. எதுக்கு நேரம் வரணும்? இந்த பிடிச்சிருப்பேன். எதுக்கு நேரம் வரணும்? அதுக்கான நேரங்கள் வரும் பொழுது இத நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த மாதிரி நான் எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அததான் செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி மானே பிடிக்கிற பல வழி இருக்கு. பேச விட்டு பேசுங்க. நீங்க பேசுங்க. வாயை உடைச்சே விடுவேன். இந்த வாயை நான் கிழிச்சே விடுவேன். ஆமா, தெரியுமா உனக்கு? நீங்க இப்படி கேட்டீங்க. அப்ப கிழிச்சது யாரு? யாரு பேசுறேன்? எங்க கிழிச்சான்? யார்கிட்ட கிழிச்சான்? தாண்டாம சொல்லி கிழிச்சது யாரு? கிழிக்க சொன்னது யாரு? கிளிப்பட்டவன் யாரு? சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னமும் இந்த பழைய ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் போட்டு கிழிச்சுக்கிட்டே இல்லாம இன்னைக்கு பெருமை சேர்க்கணும். நீங்க அப்படி என்னத்தை தான் கிழிக்க புதுசா கிழிக்க போறீரு? நீங்க கிழிச்ச கிளி சரியில்லாம தான் இப்படி இருக்கு. இப்ப நான் மேல பிடிக்க கிழிக்க பக்கல நீங்க என்ன பாய் பேசு. இருமா, நான் பேசுறேன். ஒரு வேடு வேடு இருமா பேசுவா. பேசுறதுக்கான இப்ப இருட்டா நீ பேசுற வெட்டுட பிடிக்க பக்கு இல்ல, துப்பு இல்ல, வகை இல்ல, பக்கத போய் நீ என்ன பேசுறீரு? வாய் மேல பிடிக்க முடியுதா? சிவகங்கை சீமக்காரே, நீங்க எப்படி பிடிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. உங்க லட்சணம் என்ன நான் சொல்றேன். பிடிக்க சொல்லுமா? நான் எப்படி பிடிக்க போறீங்க? ஒரு விஷயம் கையால அன்பால இதுலயே உங்க லட்சணம் தெரியல. அப்படி பாசத்தால மாட வந்து கையில பிடிக்க போறாரா? மாட கையில பிடிக்க முடியுமா? யார் பிடிச்சிருக்க? பாசத்தால பிடிச்சு பாசத்தால பிடிக்க போறாரா? பாசத்தால பிடிச்சு நீங்க பாசத்தால பிடிச்சிருக்கலாமே. உங்கள பார்த்தோட தான் ஓரகடை வந்து ஓடி போச்சு. ஏன் மானுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது? கோவமே வரக்கூடாது. மனுஷனுக்கு கோவம் தான் நல்லா இருக்குமா? வெட்டுடையார் காலினா இன்னைக்கு பெருமையா பேசிக்கிட்டு அவங்க பெருமையா பேசுறேன். அவசரப்படுறீங்க. சில விஷயங்களை பேசுவோம். இன்னைக்கு பழைய காலத்துல மாதிரி ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் கிழிச்சான் வச்சான்லாம் தவிர்த்து இன்னைக்கு வெட்டுடையார் பெருமையா இருந்துச்சு பேசும் பொழுது. வெட்டுடையார் கால் என்ன காரணம்? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வடுகநாதர், முத்து வடுகநாதர் யாரு? வீர வேலுநாட்சி பாத்தீங்களா? இத நீட்டாம பேசணும். வாங்கி என்னை பொறுத்த தெரியும் உங்களுக்கு. கை எதுக்கு வச்சிருக்கேன்? கை எதுக்கு வச்சிருக்கேன்? எதுக்கு அப்படி நயம்னா ஆமா, ஒரு பெரிய சிவாஜி கணேசன் அடிச்சு கிழிச்சு தள்ளிடுவாரு. ஆத்தா மட்டும் நீங்க இந்த நடிப்பு நடிக்கிறதா இருந்தா அவர் போய் சேர்ந்துட்டாரு போல. ரமேஷ் என்ன சொல்லு, கொஞ்சம் பின்தங்கி இல்லைன்னா மந்த பிள்ளையோட மசிர் என்ன ஆயிருக்கும்? பாதிப்பாயிருக்கும். நீங்க மட்டும் நடிச்சு கிழிச்சு விட்டியா?
உங்க மட்டும் கூந்தல் மட்டும் தூக்கி உங்க பேச்ச மட்டும் பேசணும். அப்புறம்? அனாவசியமா பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அனாவசியா பேச மாட்டேன். அது மீனாட்சி கிட்ட, மீனாட்சியை பொறுத்தளவுக்கு எப்பவுமே எனக்கு தெரியும், ஆட்சியில பெரிய ஆட்சி நீ மீனாட்சி. அப்ப வீரவேல் நாச்சி பத்தியா, வீரவேல் நாச்சி என்ன பண்றானா, அந்த வழியில போகும்பொழுது மிகப்பெரிய சிறந்த போர்படை வெற்றி பெற்றவளையா, வெற்றி பெற்றவ போயிட்டு இருக்கும்போது என்னன்னா, அந்த எந்த ஊர் பக்கம் போறா, கொல்லங்குடி பக்கம் போய் தப்புக்கு போகும்பொழுது உன்னை மாதிரி ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, பாசக்கார பிள்ளை, உடையாளுங்கிற பிள்ளை, ஆடு மேய்க்கிற பிள்ளைய பார்த்து, எம்மா நான் இந்த வழியில போறேன், என்னைய நான் இங்கிட்டு போனேன்னு சொல்லி ஆங்கிலேயர் வந்தா காட்டி கொடுத்துறாதுன்னு சொன்னான். அதுக்கு என்ன செஞ்சுட்டாவ, மறுபடியும் அந்த வந்து இந்த பகுதியில் வேலுநாச்சியார் போனாங்களான்னு கேட்டதுக்கு அந்த பிள்ளை என்ன சொன்னான், நீ யார் தான் என்ன சொல்லியிருப்ப, சொன்னதை சொல்லியிருப்பில்ல. ஆனா அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு, இந்த உலகத்திற்காக வரலாறு எழுதக்கூடிய அந்த வேலுநாச்சியார் அந்த பக்கம் போகலை அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே, நீ சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன், எதை வெட்டினேன், கையை வெட்டினேன். சொல்லவே இல்லை அவங்க கடைசியில சொல்லவே இல்லை. சொல்லாத காரணத்தினால என்னாச்சுன்னா தலையை வெட்டினேன். தலையை வெட்டி பெருமை சேர்த்ததுனால மறுபடியும் அந்த செய்தியா இருந்து என்ன பண்ணா, வெட்டுடையார் அந்த பெண்ணுக்கு வெட்டு விட்ட காரணத்தினால வெட்டுடையாள்னு சொல்லி பேர் வந்தது. காலு இன்னைக்கு அழகா சொல்லிட்டு இருந்தேன் உங்க விஷயத்தை பேசும்பொழுது, இன்னைக்கு தான் அதனால இந்த கோயிலில் என்ன பண்றோம், அதற்கு ஆடு மாடு இப்பெல்லாம் பழி கொடுக்குறங்கிறதுக்காகத்தான் எதை வெட்டி போடுறோம், காசை வெட்டி போடுறோம். இப்படி தமிழ்நாட்டுடைய பெருமை பேசுங்க. வெட்டி போடுறேன், நல்ல விஷயத்துக்காக வெட்டி போடுவேன். நானா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுக்காக வெட்டி போடுவேன் காசு அப்படின்னா, உங்களை மாதிரி ஆளெல்லாம் சந்திக்கும் போது அது வாய் வந்து மேடையில் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் நல்ல எண்ணம். இப்படி அப்படி எண்ணத்துல தானே நிறைய பேர் போறாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டானா அவன் ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருப்பான், அதை விட 45 லட்சமா செலவழிச்சு கேரளால போய் செய்வன வைக்கிறது. நல்லவனை நினைச்சு என்ன செய்யணும், உங்களை மாதிரி ஆளுங்க 40 லட்சம் ரூபாய் வீடு கட்டான எவ்வளவு சிரமத்துல வாங்கியிருப்பேன், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அவனுடைய பின்விளைய பார்க்க மாட்டான், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது எப்படி பார்ப்பாங்க, அவன் வீடு வாங்கினது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவ்வளவு பெரிய நல்ல கண்ணு அவங்களுக்கெல்லாம். ஆனா உங்களுக்கு திருட்டு பார்வையெல்லாம் இருக்கு, பார்வையே சரியில்லை. உண்மையிலேயே தெரியுமா உனக்கு, என் பார்வை அப்படித்தான். உங்களெல்லாம் பார்த்தா திருடிட்டு போயிட்டே இருப்பேன். சில பேர்த்த பார்த்தா பிடிக்காது, சில பேர்த்த பார்க்கத்தான் பிடிக்கும். அது மாதிரி என்னுடைய பார்வையே அப்படி பார்வை தான். ஏன்னா பார்வையில பல பார்வை இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அழகா சொல்லிட்டீங்க, சுயநலமா பொதுநலமானா என்னை பொறுத்தவரை நீங்க என்ன சொல்லுங்க, நீங்க சுயநலத்தை விரும்புவீங்களா பொதுநலத்தை விரும்புவீங்களா? நான் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப சுயநலம் தான் முக்கியமே. ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்யணும்னா சுயநலமா நினைச்சாதான். இன்னைக்கு பொண்டாட்டிக்காரி என்ன நினைப்பா, புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாளா? அப்புறம் நினைக்க மாட்டாங்களா? ஏன் நினைக்கிறா, அவர் நல்லா இருந்தா குடும்பத்தையும் பாப்பாரு. அது கிடையாது, அவள் சுயநலத்துக்காகத்தான். யாருடைய சுயநலத்துக்காக? தன்னுடைய சுயநலத்துக்காக புருஷன் நல்லா வேண்டிக்கிறார். கட்டத்துல இருந்து ஒருத்தவங்களோட தேவை முடியுது. பிள்ளைதான் வயதில் மூத்தா பிதாவின் சொல்கிறார், கள்ளள குழலாய் மூத்தா கணவனை கருதிப்பாரா, தெள்ளற வித்தை கற்றா சீடனும் குருவை தேட, உள்ள நோய் பிடிகள் தீர்ந்தார் உலகர் பண்டிதரை தேடார் அப்படின்னாங்க. அப்ப என்ன அப்படின்னா, பிள்ளைதான் வயதில் மூத்தா பிதாவின் சொல்கிறார். ஒரு வயசு வரைந்த அப்பா பேச்ச பிள்ளை கேட்கும், அதுக்கப்புறம் பிள்ளை பேச்ச அப்பா தான் கேட்க முடியும். அப்பா நான் இந்த கல்லூரியில் சேர்றேன், இதில் சேர்ந்தாதான் சரியா இருக்கும். அப்படியே பிள்ளை சொன்னா சரியா தான் இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, பிள்ளைதான் வயதில் மூத்தா பிதாவின் சொல்கல, கள்ளள குழலாய் மூத்தா கணவனை கருதிப்பாரால் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நன்றி அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க, ஒரு கல்யாணம் 2 பேருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேங்க, அந்த மனைவி வந்து 1 வருஷம் 2 வருஷம் அப்பதான் வந்து என்ன கணவனோட தேவைப்படும். நீங்க வந்து சொன்னாதான் நான் குழம்பு வைப்பேன், நீங்க என்ன குழம்பு சொல்றீங்களோ அந்த குழம்பு தான் வைப்பேன், நீங்க தான் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், நீங்க தான் குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா வயசு போக போக அனுபவம் வர என்ன பண்ணுவாங்களே, அவங்க கூலி வேலைக்கு போய் கூட பிள்ளைய காப்பாற்ற ஆரம்பிச்சிருவாங்களே. அதனால கள்ளள குழாய் மூத்தா கணவனை கருதிப்பாரார். உள்ள இது தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான்னு எதுக்கு சொன்னாங்க? வித்தையை கத்துக்கும் போதே குரு கிட்ட இருந்து தெளிவா கத்துக்கணுமா, எந்த சந்தேகம் இல்லாம கத்துக்கணுமா. அப்ப வந்து அப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னா குருவோட தேவை அவரை தேடி போகணுன்ற அவசியம் இருக்காது. உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தா உலகர் பண்டிதரை தேடாருன்னு ஏன் சொன்னாங்க? நோயே இல்லைன்னா நம்ம மருத்துவரை போய் பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அப்போ ஒரு கட்டத்துல ஒருத்தவங்களோட தேவை முடியுது, தேவை நமக்கு தேவையே கிடையாது. நல்ல விஷயம். நீங்க எதுக்கு என்கிட்ட ஒரு தேவைக்காக நீங்க வந்திருக்கீங்க? ஒரு விஷயம் அப்படியே பேசுவோம், விஷயம் தொட்டு பேசும்போது எனக்கு பிடிக்கும் விஷயத்துல. மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவம் தருவது, அனுபவம் தருவது அறிவு தருவதில் என்ன. அப்ப அந்த அறிவை என்ன செய்யணும், உருவாக்கணும். இப்படிதான் ஒரு கழுதையை படைச்சிருக்கேன். இந்த கழுதைக்கு என்ன பண்ணிச்சு, படைச்சோன்னு ஆண்டவன் படைச்சோன்னு, கழுதை நீ ஒரு இடத்துல போய் வாழணும், இந்த இடத்துல போய் நீ காலம் பூரா பொதி சுமந்து உன் வாழ்க்கை இப்படித்தான் போன்னு சொல்லி கழுதையை படைக்கும் பொழுது, உனக்கு வயசு எத்தனை இருக்கேன், 50 வயசு தர்றேன், அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்குதான் அப்ப சொல்லிச்சான், ஏங்க நானே அடுத்தவன்ட்ட போய் சிரமப்பட போறேன், கஷ்டப்பட போறேன், பொதி சுமக்க போறேன், 50 வருஷம் எனக்கு தேவையில்லை, அதனால எனக்கு ஒரு 20 வருஷம் போதும், 30 வருஷத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டானா. அப்படியா? பெருந்தன்மையா சொல்றேன் உனக்கு, மனுஷனுக்கு இந்த கழுதைக்கு பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிச்சான், சரி நீ நினைச்ச மாதிரி 20 வருஷம் ஓடுத்த அப்படின்னுச்சான். அடுத்து என்ன பண்ணுதுன்னா, யாரை படைக்குது? நாயை படைக்குது. நாய் என்ன செய்யுமா? நாயோட தன்மை, உலகத்தில் நன்றி உள்ள ஜீவன் இதுமா?
அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நன்றி இல்லாத ஜீவன் நாய் தான். எல்லா நாயுமே நன்றி இருக்கா? அந்த விஷயத்தை இன்னொரு விஷயத்த சொல்லுவான். நன்றி இல்லாத எந்த நாய் எங்கே மறந்துச்சு அதையும் சொல்லிடுவான். அப்போ அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, நீ ஒருத்த வீட்டுக்கு போய் விசுவாசமாக இருக்கணும், அப்படி உண்மையாக இருந்த காரணத்தினால உனக்கு நான் எத்தனை வருஷம் தர்றேன், வாழ்க்கை 25 வருஷம் தர்றேன் நீ வச்சுக்க அப்படின்னுச்சான். 30 வருஷம் தரேன் வச்சுக்கணுச்சான். அதுக்கு என்ன பண்ணிச்சான், 30 வருஷம் எனக்கு வேண்டாம், எனக்கு நீ அடுத்தவன்ட்ட போய் நான் விசுவாசமாக இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு எனக்கு 15 வருஷம் போதுச்சான். எத்தனை வருஷம்? 15 வருஷம் போதுச்சான். அடுத்து என்ன பண்ணாராம், குரங்க படைச்சாராம். குரங்க பற்றி தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே பக்கத்தில் இருக்க மாதிரி அப்படிதான் இருக்கு, குரங்கு மாதிரி இருக்கும். குரங்கு என்ன இருக்கு, என்னதான் சொல்லுவாங்க, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வெப்பாட்டி வேணும். ஏன் சொல்றான் தெரியுமா? கிளி மாதிரி பொண்டாட்டி என்ன காரணம், கிளி சொல்ற பேச்சு கேட்டு வீட்டுல அடங்கி இருக்குமா. ஆமா, இந்த குரங்கு மாதிரி ஓடிடும். அதனாலதான் குரங்கு மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். அப்ப இந்த குரங்கு என்ன பண்ணிச்சான், குரங்குக்கு வயசு எத்தனை கொடுத்தானா, 20 கொடுக்கும்போது எனக்கு 20 வேண்டாம். இந்த குரங்குகளையும் வச்சு சமாளிக்கிற ஆண்கள்லாம் நம்ம என்ன சொல்லணும்? குரங்கு மாதிரி வப்பாட்டியை தேடி போறானே, இவன் காலை உடைச்சா அடுப்புல வைக்கணுமா வைக்க கூடாதா? அப்ப எவ்வளவு பெரிய, அது எவ்வளவு பெரிய, அது எவ்வளவு அந்த குரங்க வச்சுக்கிட்டு சரி நீங்க பேசுங்க, இது எவ்வளவு பெரிய தேவாங்க இருக்கு. அப்ப ரெண்டு தேவாங்க தான் சொல்றேன். ஆண்களை நீங்க தான் சொல்லிருக்கீங்க, நான் சொல்லலப்பா. தேவாங்க இதுல ரெண்டுமே இணைஞ்சா நல்லா இருக்கும். அப்ப 10 வருஷம் அது கேட்டுச்சான். கடைசியில மனுஷரை படிக்கிறப்பா உனக்கு எத்தனை வருஷப்பா வேணும் அப்படின்னுச்சான். ஆமா, அவன் என்ன பண்ணானா, உனக்கு 50 வருஷம் தரேன். நானா எங்க 50 வருஷம் பத்தாதுங்க, எனக்கு 50 வருஷம் பத்தாது. இந்த கழுதைட்டு சொன்னீங்கல்ல அந்த வயசையும் இந்த நாய்கிட்ட கொடுத்த வயசையும் குரங்குகிட்ட வயசையும் கொடுங்க அப்படின்னாராம். அதனால இன்னைக்கு ஆண்டவன் என்ன பண்ணிருக்கான், 20 வயசு. எப்போ என்ன பண்றான், மனிதன் 20 வயசுல ஆடி ஓடி சம்பாதிக்கிறானா? கிடையாது. 20 வயசு வரலையும் ஒரு நல்ல இளைஞன் சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கான் சந்தோஷமா. அதுக்கப்புறம் 15 வருஷம் என்ன பண்றான், 35 வயசு வர வரலையும் அந்த கழுதையா சுமந்து உங்க மாதிரி ஆளுகளுக்காக உழைச்சு. இங்க பாருங்க, பேசுனா உங்க கதையை மட்டும் சொல்லணும். உங்களுக்கு மாதிரி உழைச்சு தவறா கிடையாது. பெண்களுக்கு எதுக்கு என்ன சொல்றீங்க? பெண்கள் தானே. என்னது பெண்களா? ஆமா, பெண் தானே. அப்ப மொத்தத்துல சொல்ல புராணத்துல நான் சேர்த்து சொல்லுவேன். அப்ப பெண்ணு மாதிரி பெண்ணுக்காக என்ன பண்றான், 35 வருஷம் உழைச்சு வீடா போறேன். கடைசியில என்ன பண்றேன், நீங்க உழைக்கலல்ல, அதோட உங்க வாயை முடிக்கங்க. யார் உழைக்கிறா? நீங்க உழைச்சீங்களா? நீங்க என்னமோ கவலைப்படுறீங்க. என்ன இந்த மாதிரி வாழ்க்கை பூரா இழந்தது பூரா இதனால இழந்திருக்கிறேன். பெண்களால உண்டு. சரிங்க, இவ்வளவு பேசுறீங்க. மான் வரல, நானே வரல. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றாங்க. ஆமா, உங்ககிட்ட பொய் சொன்னாதான் நான் பொழைக்க முடியும். நான் பொய் சொன்ன இருக்கு. யார் பொய் பேசுற, நீங்களா நானா? விட்டது நான் தாங்க. பாரு உள்ள போய் ஜாதிசனம் கூட்டத்திலே இப்படி பார்க்கல. இப்படியா அடி, இப்படி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. ஜாதிசனம் கூட்டத்திலே அது முதல் அந்த வரை கதை கேட்கல. ஜாதிசனம் கூட்டத்திலே இப்படி பார்க்கல. அது முதல் அந்த வரை கதை கேட்கல. முரட்டு வம்பு இழுக்காதீங்க, முரட்டுத்தனம் படிக்காதீங்க. முரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க முரட்டுத்தனம் படிக்காதீங்க. ஜாதிசனம் கூட்டத்திலே இப்படி பார்க்கல. அது முதல் அந்த வரை கதை கேட்கல. நம்ம விட்டு பால் குடிக்க துடிக்கிறாருங்க, நம்ம வச்சு கழுத்த இருக்க நினைக்கிறாருங்க. நம்ம விட்டு பால் குடிக்க துடிக்கிறாருங்க, நம்ம வச்சு கழுத்த இருக்க நினைக்கிறாருங்க. நடப்பு தானோ வேடுவர், நடப்பு தானோ பொழப்பு கிடைக்குது. இவரு நினைச்சதுக்கு மாற நடக்குது. இவரு நடப்பு தானோ பொழப்பு கிடைக்குது. இவரு நினைச்சதுக்கு மாறா நடக்குது. மானு மானின்னு மல்லாக்கத்தான் படுத்திருந்தா, மானு மானின்னு மல்லாக்கத்தான் படுத்திருந்தா. மானு மிதிச்சிருக்கு, மிதிச்சிருக்கு. எப்பேற்பட்ட துயரம் இதை இறுதி கேள்விய விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இறுதி கேள்விய விவரம். ஓட்டமாக ஓடி வந்து என்னாச்சு, ஓட்டமாக ஓடி வந்து என்னாச்சு.
காவலை மீறி உங்க மான் உள்ள ஒரு வாய்ப்பு கிடையாது. வெட்டு வெட்டு நீங்க தானே வீராப்பு பேசுறேன். எனக்கு தெரியும் அப்பவே. தொன்ன மறந்து ஏதோ நான் விடுவேனா அம்மா விடுவேனா. அதனாலதான் ஓடிடுச்சு. யார வெத்து வெட்டுன்றீங்க? யார வெத்து வெட்டுன்றீங்க? வெட்டு வெட்டு தான் நல்லா இருக்கும், பாதிப்பு இல்லாம இருக்கும். உங்க வேலையை செய்யவே உங்களுக்கு துப்பு கிடையாது, அதையே ஒழுங்கா பார்க்க மாட்டீங்க. அம்மா விடுவேனா அம்மா விடுவேனா. அதான் ஓடிடுச்சுல. வார்த்தை தகாத வார்த்தை விடுவனா? தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே. நான் விட்டுருவேன் அவங்கள. நீ விடல நல்லா இருக்கு. மைக் எடுத்து ஈர கொலைக்குள்ள சொருவிடுவேன். மைக் சொருவியா? இது என்ன தெரியுமா கையில? நான் விடுவேனா அம்மா விடுவேனா, விட்டு வேற வழி செல்வேனா. விடுவேனா அம்மா விடுவேனா, வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போவேனா. சிறப்பானது உயர்வானது அது சிறப்பானது. கண்ணால வெடிக்குது மறந்து ஏகோதன் விடுவேனா அம்மா விடுவேனா, விட்டு வேற வழி செல்வேனா. பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவமா? சிரிப்பா வேற ஒரு விஷயத்துல உனக்கு பாவப்பட்டாதான் உங்களுக்கு அழகு, சிரிச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக எல்லா நேரத்திலும் சிரிச்சிடாத. உங்களை பார்த்தா சிரிக்க முடியுமா? சிரிக்கிறதுக்கு அளவு இருக்கு இல்லையா? நான் சிரிக்கவே மாட்டேங்க பொதுவா. அதெல்லாம் நிறைய பேர் போய் சொல்லிட்டாங்க. நந்தவனத்துல கூட அந்த பிள்ளை சிரிக்க மாட்டேங்குது, சிரிக்க சொல்லுங்கன்னு சொல்லி. அதனால மானோட அடையாளத்தை சொல்லுங்க. ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன். இந்த சொல்லிருங்க. சொல்லுங்க. காயாது கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே நின்றுலாவும், காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் உள்மேயாதமான்
மானோட அடையாளத்தை கேட்டா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இவ்வளவு வாய்? இதுல இருந்து என்ன தெரியுது? மானோட அடையாளத்தை கேட்டா பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன அடையாளம் தெரியலன்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கணும். அடையாளம் வேற யாருக்கும் தெரியல, உன்னைத்தான். உன்னைத்தான். என்ன எதுக்கு தெரியும் திரு? அதற்குத்தான். எதுக்கு? உன்னைக்கா என்னது? அதுக்குத்தான். எதுக்கு? உன்னைத்தானே. இதை என்னைக்கு வாங்கி உடைக்க போறேன்னு தெரியல. தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே, மானே. ஒரு நூல் எடுத்து நான் உண்மையிலேயே இந்த இளம் வயதிலேயே பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு நூல் எடுத்து மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போட, மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வை ஆக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வை ஆகி மூடவா. சித்திரை கோவில் பாரம்மா, திரையடிந்த வேணுமா, பத்து விரல் அணுக்கு தானமா, முத்துரதம் எனக்கு தானமா, பத்து விரல் உனக்கு தானமா, எனக்கு தானமா. தாகை மலை கோவில் இந்த வசதி எடுத்தது, உமக்காக இந்த போதும் இந்த புவனம் இருந்தது. மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா. அண்ணே! என்னண்ணே? ஷூட் பண்ணிட்டேன். அப்பாட்ட போய் அப்படியே போட்டு காட்டுவேன். ஆ? அவர் மான தேடி இருந்தார்ல, உனக்கு மானையே தேடி வரல, என்னதான் தேடி வந்தாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசைப்படுறாரா? உனக்கு நான் அடி வாங்கி கொடுப்பேன். எதுக்கு? இந்த வேடுவர்கிட்ட போய் நீ மான தேடி வந்தான்னு சொல்லி அவரை போய் நீ காதலிக்கிறியா? நான் எங்க காதலிக்கிறேன்? அவர் உன்னை காதலிக்கிறாரா? அவர் என்ன காதலிக்கிறாரா? 10 மணில இருந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன என்னன்னு பேசுற? சாமியை கும்புறா. சாமி கும்பிடுமா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. இருக்கவே கூடாது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல்முருகா வெற்றி வேல்முருகா, அரோகரா. வேல்முருகா வெற்றி வேல்முருகா, அரோகரா. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், அரகர பாருங்கள் வருவதை பாருங்கள், அரகரா பாடுங்கள் வருவதை பாருங்கள். கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் முருகன் வேல்முருகா வெற்றி வேல்முருகா, அரோகரா. வேல்முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, முருகா வெற்றி வேல் முருகா. தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம், தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்தமன்றம். தங்க வெள்ளி பவள முத்து தவழும் தெய்வானை, தங்க வெள்ளி பவள முத்து தவழும் தெய்வானை, தாங்கிக் கொண்டால் முருக பெருமானே, வாங்கிக் கொண்டால் முருகப் பெருமானே, என் முருக பெருமானே, அந்த முருக பெருமானே. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததமா பெண்கள் எல்லாம் வந்தாட்டம் வந்தாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா அரோகரா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா, அரோகரா, வெற்றி வேல் முருகனுக்கு, அரோகரா, வீரவேல் முருகனுக்கு, அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு, அரோகரா. அரோகரா. வள்ளி சுவாமி வள்ளி நாதா. வேலனாகவும் ம். வேடனாகவும் வந்து அடிக்கன் தான். உன்னை நான் மனம் புரியவே செய்த லீலைகளில் இதுவும் ஒன்று.
நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வெளிப்படாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வெளிப்பட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். மாப்பிள என்ன மாப்பிள என்ன இவ்வளவு யோசிக்கிறாரு? வாங்க போவோம். நான் இருக்கேன்டா மாப்பிள்ளை பாக்குறதுக்கு. மாப்பிள ஏற்கனவே ஒருத்தி இருக்கால. அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்தாருன்னு கேளுங்க. ஆசைப்பட்டு வந்துட்டீங்க. இல்ல மாப்பிள்ள நீங்க சொன்னாதான் அது ஒன்றும் பாதிப்பு இருக்காதுல்ல. ஒண்ணும் கிடையாது. ரேஷன் கார்டுல முத பேர் கேக்குது. அப்படித்தானே. ஏன்னா உலகத்தோட இயல்பு என்னன்னா இருந்த வெள்ளத்தை தள்ளுமா வந்த வெள்ளம் இருக்கட்டும். உமது ஆசைப்படி எண்ணம் நிறைவேறட்டும். மேலும் ஒரு வகையில சந்தோஷப்படுங்க. மித்த பிள்ளையா இருந்தா என்ன சொல்லிருக்க? முத பொண்டாட்டிய கொண்டு சொல்லி. ஆமா பிரச்சனை ஏத்துக்கிட்டதால மேலும் சம்மதம் சம்மதம் சம்மதம். முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மணக்கின்றது. முருகாத மனம் இங்கு காணவில்லையே, முருகாத மனம் இங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. முருகாவுள் பாட்டெல்லாம் இருக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து நடக்கின்றது. முருகா நாடகத்தை பணியென்று வாராமல் அமைதி காத்து கண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஒளி அன்பொழி அமைத்த எங்களது விநாயகா சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளத்திற்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு நண்பர் அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் மக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் எனது அன்பு பங்காளி மணிவண்ணன் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிக்கு இந்த வணக்கம். தேங்க்யூ.